Good morning, friends. Today we are going to see third unit, GE6757, Total Quality Management, FMEA, Failure Mode and Effect Analysis. Failure Mode Effect Analysis is an analytical test, paper test, that combines the technology and the experience of the people in identifying the foreseeable failure modes of the product or process and planning for its elimination. ஒரு ப்ராடக்ட் இது பேப்பர் டெஸ்ட் மாதிரி. இதில் ரெண்டு பாயிண்ட் தான், டெக்னாலஜி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பீப்புள். அந்த ஒரு விடத்தை FMEA இஸ் ஈக்குவல் டு டெக்னாலஜி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் தி பீப்புள். எக்ஸ்பர்ட்ஸ், குவாலிட்டி கவுன்சில் எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த டீம் எடுத்து ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணும்போதே ஒரு ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு எப்படிலாம் ஃபெயிலியர் ஆகும், எந்தெந்த மோடெலாம் ஃபெயிலியர் ஆகும் அனலைஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபெயிலியர் மோட் அண்ட் எஃபெக்ட் அனாலிசிஸ். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் டு எனி ஏரியா, வேறெவர் இப்போ கிரிட்டிசைஸ் எங்கே போனாலும் கிரிட்டிக்கல் மெத்தடில் அனலைஸ் பண்ணி நம்மளே பாசிபிலிட்டிஸ் எல்லாம் போட்டு நம்பர் போட்டு குவான்டிஃபை பண்ணி அதோட ஃபெயிலியர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் FMEA. FMEA is a group of activities intended to recognize and evaluate the potential failure of the product or process and its effects. எப்படிலாம் ப்ராசஸ் இப்படிலாம் ஃபெயிலியர் ஆகலாம், அதோட எஃபெக்ட் என்ன, அப்புறம் ஐடென்டிஃபை த ஆக்ஷன்ஸ் தட் குட் எலிமினேட் ஆர் ரெடியூஸ் த சான்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் ஃபெயிலியர். அதை எப்படிலாம் சால்வ் பண்ண முடியும், அதோட என்னென்ன ஆக்ஷன் பிளான் என்ன. அப்புறம் மூணாவது டாக்குமெண்ட் த ப்ராசஸ். ஒன்ஸ் டாக்குமெண்ட்டை எரரே வராது. இது எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். இதை 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. டிஃபைன் த டேர்ம் FMEA. FMEA is a effective analysis. That's a paper test. FMEA is equal to technology plus experience of the people போட்டால் மார்க் போட்டுருவாங்க. என்னென்னலாம் டைப்ஸ் இருக்கு. FMEA டிசைனில் பண்ணலாம். டு டேக் எனி ப்ராசஸ் யூ கேன் டூ த FMEA. சிஸ்டமில் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணலாம், ஒரு எக்யூப்மெண்ட்டுக்கு FMEA போடலாம், கான்செப்டுக்கு போடலாம், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பண்ண முடியும், என்விரான்மெண்ட்டு எங்கே வேணால் பண்ண முடியும். இதை ப்ராடாக ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, டிசைன் FMEA, ப்ராசஸ் FMEA. என்னென்னலாம் தேவைப்படும் உங்களுக்கு FMEA டெவலப் பண்ணுறதுக்கு. பீப்புள் இன்புட். பீப்புள்ன்றது என்ன கிடைக்குது, FMEA இஸ் எ டீம் எஃபோர்ட். அசம்பிளி மேனேஜர், இது குவாலிட்டி கவுன்சில் மாதிரி தான். அசம்பிளி மேனேஜர், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர், மெட்டீரியல்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், சர்வீஸ் இன்ஜினியர், சப்ளையர், கஸ்டமர், இவங்கெல்லாம் இன்புட்ஸ் ஃப்ரம் தி பீப்புள் ஃபார் ப்ரிப்பேரிங் த FMEA சார்ட் அண்ட் எவ்ரிதிங். டேட்டா இன்புட் என்ன, ப்ராடக்டோட ஸ்பெசிஃபிகேஷன், ரிலையபிலிட்டி டேட்டா, கஸ்டமர் பீரியாடிக் டேட்டா, ப்ராசஸ் வேரியபிள் டேட்டா, ப்ராசஸ் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்ட்ரக்ஷன் டேட்டா, இது எல்லாமே இன்புட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி FMEA. இது 8 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் FMEA அப்படின்னு கேட்பாங்க. இது ஸ்பெசிஃபையிங் பாசிபிலிட்டி ஸ்டேஜ் 1. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன், ஒரு ப்ராடக்ட் பற்றி என்ன ஃபங்க்ஷன். ரெண்டாவது பாசிபிள் ஃபெயிலியர் மோட்ஸ், எந்த மாதிரி மெத்தட்லாம் இந்த காம்பனண்ட் உள்ள ப்ராசஸ் ஃபெயிலியர் ஆகலாம். மூணாவது வாட் ஆர் த ரூட் காசஸ் ஃபார் தி ஃபெயிலியர். நாலாவது அதோட ஃபெயிலியரோட எஃபெக்ட் என்ன. அஞ்சாவது டிடெக்ஷன் ஆர் ப்ரிவென்ஷன். இப்போ உங்களோட எக்ஸிஸ்டிங் மெத்தட்ஸ் எக்ஸிஸ்டிங் செக்கிங் மெத்தட்ஸ் டிடெக்ட் பண்ணுதா இல்லை ப்ரிவென்ட் பண்ணுதா. இது ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபையிங் பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது ஸ்டேஜ் குவான்டிஃபைங் த ரிஸ்க். இதை குவான்டிஃபை பண்ணுறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் காஸ், இதோட எஃபெக்ட் எத்தனை ஒன்ஸ் இன் 10 பீசஸா, ஒன்ஸ் இன் 100ஆ, ஒன்ஸ் இன் 1000ஆ, ஒன்ஸ் இன் 10 லேக்கா, அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பண்ணுறோம். சிவியரிட்டி எஃபெக்ட், அது 0 to 10, அதாவது ஃபேட்டல்னா 10, 0 மாதிரி போகிறது. எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ப்ரிவென்டட் ஆக்ஷன், எவ்வளோ தூரம் ப்ரிவென்ட் பண்ண முடியும், உடனே பண்ண முடியுமா, இல்லை 10,000 கவுண்ட் பண்ண முடியுமா, ஒரு 5,000 கவுண்ட் பண்ண முடியுமா, ஒரு மினிமம் எவ்வளோ பாசிபிலிட்டி, அதுக்கு ஒரு ரேங்க் 0 to 10 போடுறோம். We are calculating risk priority number. So severity, occurrence, effect, detection. So மூணையும் பெருக்கிறப்போ ரிஸ்க் குவான்டிஃபை பண்ணிடுறோம். ஒன்ஸ் குவான்டிஃபை பண்ணிட்டோம்னாக்கா கரெக்டிவ் ரிஸ்க், ஹை ரிஸ்க் ஆக்சஸ். ஸோ அமங் தி மெனி ப்ராப்ளம்ஸ் யூ டேக் த ப்ரியாரிட்டைஸ் த ஒர்க், டீடைலிங் த ஆக்ஷன் என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு, அசைன் த ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் செக் பாயிண்ட்ஸ் ஆன் கம்ப்ளீஷன் முடிச்சிட்டிங்கன்னா திரும்ப அகைன் யூ ஆர் ரீகால்குலேட்டிங் த செகண்ட் குவான்டிஃபையிங். ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணி புது மெத்தடில் கண்டுபிடிச்சி பிரச்சனை சால்வ் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் ரிவைட்டிங் த ரெஸ்பிரேட்டரி நம்பர். ரெஸ்பிரேட்டரி நம்பருங்கிறது
10 into 10 into 10. Probability of cost 10, severity 10, effect maximum 10 marks. ஸோ எல்லாமே 10 போட மேக்ஸிமம் 1000 நம்பர் வரும். ஸோ அந்த 10ங்கிறது மினிமம் குறைச்சோம்னாக்கா சப்போஸ் 2ஓ 3ஓ கொண்டாங்க 2 + 2 × 6. ஸோ மினிமம் வி காட் டு பிரிங் அவுட் த FMEA நம்பர், RPA நம்பர் வந்து மினிமம் வரும். இதுதான் வந்து பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து 8 மார்க் கொஸ்டின் பேப்பர். டிஸ்வைன் FMEA அண்ட் ஸ்டேஜஸ்ன்னு கேட்பாங்க. இந்த டிராயிங் போட்டு ஒரு டிராயிங் போட வேண்டியிருக்கும். நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஈஸியாக புரியும். FMEA சார்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வந்து 8 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிம்பிள் வெரி கொஸ்டின். ட்ரா தி FMEA சார்ட். எம்டி சார்ட் போட சொல்லுவாங்க. சில சமயம் ஃபுல் இன் சார்ட் போட சொல்லுவாங்க. டிஸ்கஸ் FMEA வித் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் த ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் யூ கோட் டு டிஃபைன் வாட் இஸ் த ப்ராடக்ட், வாட் இஸ் த ப்ராசஸ் அண்ட் ஃபங்க்ஷனை போடுறோம். ரெண்டாவது கிரியேட் த பிளாக் டயக்ராம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ். பிளாக் டயக்ராம் ஷோஸ் த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் காம்பனன்ட் கிவிங் ஸ்ட்ரக்சர் அரௌண்ட் FMEA டன். மூணாவது வந்து கம்ப்ளீட் த ஹெட் ஆஃப் தி, அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 டிஸ்கிரைப் த ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன ஃபங்க்ஷன்? சிஸ்டம், சப்சிஸ்டம், மோட்டார் ஆப்ஷன்ஸ், ஆட்டோமொபைல், பாடி க்ளோசர், ஃப்ரண்ட் ஒரு பொட்டன்ஷியல் பெரிமீட்டர் அனாலிசிஸ், ஃப்ரண்ட் ஒரு டிசைன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணுறதுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது கிரியேட் பிளாக் டயக்ராம் வித் ப்ராடக்ட். பிளாக் டயக்ராம் இந்த கார்னரில் வந்து நீங்கள் பிளாக் டயக்ராம் போட்டுக்கலாம். இந்த கார்னரில் ஏதோ கார்னரில் ஃப்ளோ டயக்ராம் மாதிரி போட்டு காசு டயக்ராம் போட்டுக்கலாம். மூணாவது ஸ்டெப்பு கம்ப்ளீட் த ஹெட்டர் ஆஃப் FMEA ஷீட். நீடட் இன்ஃபர்மேஷன் லைக் 8 மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சிஸ்டம், சப்சிஸ்டம், மாடல் என்ன, இந்த கோர் டீம் யாரெல்லாம் டீம் இருக்கா, இதே நம்ம அவங்க பேர் போடணும் அவசியம் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம், நம்ம பேர் கூட போட்டுக்கலாம். டிசைன் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, டிபார்ட்மெண்ட், பாடி இன்ஜினியரிங், கீ டேட் என்ன, FMEA நம்பர் என்ன, எத்தனை பேஜ் இருக்கு, ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க FMEA டேட்டா. இது வந்து ஸ்டெப் 3ங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது 4வது ஸ்டெப்பு. இது பாருங்க, ஐட்டம், ஃபங்க்ஷன். இந்த எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்காங்கன்னாக்கா காரோட டோர் எடுத்துருக்காங்க. நம்ம கார் இருக்கு இல்லையா, காரோட டோர் அது வந்து கீழே திறக்கிறப்ப கீழே பாட்டம் சைடு வந்து கரோட் ஆகுது. இதுதான் ப்ராப்ளம். இதை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், சார்ட் ப்ரிப்பேர் பண்றோம். லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் டோர். ஐட்டம்னா என்ன, ஐட்டம் என்ன ஃபங்க்ஷன். ஐட்டம் வந்து ஃப்ரண்ட் LH டோர் போட்டாச்சு. என்னென்ன ஃபங்க்ஷன், டோரோட ஃபங்க்ஷன் என்ன, இன்கிரஸ் அண்ட் எக்ஸ்கிரஸ் ஃப்ரம் வெஹிக்கிள், உள்ள வர்றதுக்கு போறதுக்கு. ஆக்குபென்ட் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வெதர், நாய்ஸ், சைடு இம்பேக்ட், உள்ள இருக்கவங்கள பத்திரமா பாதுகாக்கிறது. சப்போர்ட் த ஆங்கரேஜ் ஃபார் தி டோர் ஹார்ட்வேர் இன்க்ளூடிங் மிரர், ஹிஞ்சஸ், லேட்ச், விண்டோ ரெகுலேட்டர். விண்டோ மாற்றுறதுக்கு, சைடு மிரர் மாற்றுறதுக்கு, ஹார்ட்வேர் மாற்றுறதுக்குலாம் பத்திரமா யூஸ் ஆகுது. ப்ரொவைட் ப்ராப்பர் சர்ஃபேஸ் ஃபார் அப்பியரன்ஸ் அண்ட் ஐட்டம், பெயிண்ட் அண்ட் பார்க்குறோம் நீட்டாக இருக்கும். இதுதான் வந்து ஃபங்க்ஷன். முதல் 4 பார்த்துட்டோம். ஒன்று வந்து ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், கிரியேட் பிளாக் டயக்ராம் போடுறோம், ஹெட் அண்ட் ஃபுட்டர் போடுறோம், FMEA போடுறோம். இது வந்து ஹெட் அண்ட் ஃபுட்டர் போட்டாச்சு. இங்கே ரைட்டில் பிளாக் டயக்ராம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து டீம் மெம்பர்ஸ் வந்து ஃபில்அப் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் சொல்கிறோம். 4வது என்ன ஐட்டம் சொல்லி அந்த ஃபங்க்ஷனை போடுறோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் டோர் எடுத்துருக்கோம், ரைட் சைட் கீழே பாட்டம் திறக்கிறப்ப ஃப்ரண்ட் டோர் வந்து ரஸ்ட் ஆகுது, இதுதான் ப்ராப்ளம். ஸோ 4வது பாயிண்ட் போட்டோம். அடுத்து 5வது ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோட். ஃபெயிலியர் மோட் இஸ் த மேனர் இன் விச் த காம்பனன்ட் ஆர் த சிஸ்டம் ப்ராசஸ் எப்படி ஃபெயிலியர் ஆகலாம். இது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோட் பாருங்க. இந்த இடம் கரோடட் இன்டீரியர் லோயர் டோர் பேனல்ஸ் என்ன சொல்றோம், பட் எப்படி ஃபெயிலியர் ஆகுது, கீழே வந்து கார்னர்ல வந்து கரோட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டிஸ்கிரைப் த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர், அந்த கரோட் ஆனால என்ன எஃபெக்ட். For each mode of failure, engineers should identify what is the effect or ultimate effect. The way of customer preferred the function, injury to user, impaired operation, poor appearance, odor or noise. இது என்னன்னு சொல்றோம். 6வது பாயிண்ட் என்னென்னலாம் பொட்டன்ஷியல் ஃபெயிலியர், அதோட எஃபெக்ட் என்ன. டிட்டோரியேஷன் லைஃப் ஆஃப் தி டோர் லீடிங் டு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி. ரொம்ப கரோடாகிறதுனால லைஃப் குறைஞ்சி திருப்தி ஆகுது. அப்பியரன்ஸ் டியூ டு ரஸ்ட் த்ரூ பெயிண்ட் ஓவர் டைம், பார்க்க ரஸ்ட் ஆகுது, பெயிண்ட் ஓவர் ஆகுது. அப்புறம் இம்பேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி இன்டீரியர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி இன்டீரியர் டோர் ஹார்ட்வேர். ஃபங்க்ஷன் வந்து டோர் வந்து உள்ள வந்து இன்டீரியர் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகிறது இல்லை. இது வந்து 6வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் 5வது பாயிண்ட் வந்து ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோடு. 6வது பாயிண்ட் வந்து பொட்டன்ஷியல் என்ன எஃபெக்ட். அப்புறம் 7வது ஃபைண்ட் அவுட் த சிவியாரிட்டி நம்பரிங் ரேங்கிங் ஃப்ரம் கிவன் டேபிள்.
கிவன் டேபிள் வந்து என்னென்ன சிவியாரிட்டி எஸ்ஸுங்க நம்பர் எஸ் 1 to 10 கொடுக்குறோம். இந்த பார்த்தீங்கன்னா ரேங்கிங் ஸ்கேல். நெக்ஸ்ட் ஸ்கேலு ஆர்பிஎன் வேல்யூ. இப்போ வந்து 1 to 10 கொடுக்குறோம் எஃபெக்டோட வேல்யூ. இப்போ 10 என்ன பாருங்க, ஹசார்டஸ் வித்தவுட் வார்மிங், தட் இஸ் மேஜர் டேமேஜ், ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப டேமேஜ் ஆகி போகிறது. 1ன்னு கொடுத்தா நோ டிஸ்கிரீட் எஃபெக்ட், 2 வெரி மைனர். இந்த மாதிரி ரேங்கிங் வைஸ் பிரிக்கிறாங்க. அதாவது எஃபெக்டை பொறுத்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ரேட்டிங்ல போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவியாரிட்டி ரேங்கிங் 7 கொடுத்துருக்காங்க. இப்போ 7 எடுத்தீங்கன்னா பாருங்க, ஹை வெஹிக்குலர் ஐட்டம் ஆப்ரேட்டபிள் பட் ரெடியூஸ் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கஸ்டமர் வெரி சாட்டிஸ்ஃபைட் கொடுத்துருக்காங்க. இது செப்டம்பர் நம்பர் 7. அடுத்து 9, ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் காசஸ் மெக்கானிசம் ஆஃப் ஃபெயிலியர். ஃபெயிலியர் காஸ் வந்து டிசைன் என்ன இருக்குது உங்க ரீச் ஃபெயிலியர், இம்பார்ட்டன்ட் டார்க்கு, இம்ப்ராப்பர் ஆப்ரேட்டிவ் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் காஸ் ஆஃப் எப்படி ஃபெயிலியர் ஆகுது. அப்பர் எட்ஜ் ஆஃப் தி ப்ரொடக்டிவ் வேஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபைட் ஃபார் இன்னர் இஸ் ஃபவுண்ட் டு பி லோ. அது வேக்ஸ் எடுத்துருக்குறாங்க, பட் அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 2வது பாயிண்ட், இன்சஃபிஷியன்ட் வேக்ஸ் திக்னஸ் ஸ்பெசிஃபைடு. என்னென்னலாம் இன்சஃபிஷியன்ட் வேக்ஸ் திக்னஸ் ஸ்பெசிஃபைடு. அப்புறம் இம்ப்ராப்பர் வேக்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்டெண்டிங் கமரேஜஸ். Entrapped air prevents wax from entering into corrective action. Wax application flux, door stain holes. Insufficient room for இதெல்லாம் வந்து பொட்டன்ஷியல் காசஸ் ஆஃப் தி மெக்கானிசம் ஆஃப் எப்படிலாம் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படியோட காசஸ் சொல்றாங்க. அப்புறம் வந்து என்டர் தி ப்ராபபிலிட்டி ஃபேக்டர். அக்கரன்ஸ் எப்படி, அக்கரன்ஸ் வந்து எப்படி ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேங்கிங் பாருங்க, 0 to 1.1% 1000 vehicles items, 0.5% 1000 vehicle items. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் போட்டு 1 to 10 கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் எடுத்தீங்கன்னா அக்கரன்ஸ் வந்து 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6ன்னு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 6 வெரி மாடரேட் அக்கேஷனல் ஃபெயிலியர். எப்போவாது ஒரு 1000 வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து 5 தடவை தான் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரேங்கிங் கொடுத்துருக்கோம். அடுத்து அக்கரன்ஸ் போட்டாச்சு. இப்போ அந்த டிராயிங் போட்டுருங்க பாருங்க, சிவியாரிட்டி கண்டுபிடிச்சாச்சு. சிவியாரிட்டிக்கு 7 கொடுத்துருக்காங்க, அக்கரன்ஸ் 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐடென்டிஃபை த கரண்ட் கண்ட்ரோல். இப்போ வாட் இஸ் த கரண்ட் கண்ட்ரோல் உங்க இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் 11வது பாயிண்ட். என்ன டிசைன் உங்ககிட்ட இருக்குது. கரண்ட் கண்ட்ரோல், வெஹிக்கிள் இன்ஜினியரிங் டியூரபிலிட்டி, இந்த டெஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் டெஸ்ட் கரண்ட் அண்ட் டிசைன் அதை லிஸ்ட் பண்றோம். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் லைக்லிஹுட் ஆஃப் டிடெக்ஷன். அது எவ்வளவு தூரம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு வந்து ரேங்கிங் பண்றோம். டிடெக்ஷன் இஸ் த ரிலேட்டிவ் மெஷர் ஆஃப் தி அசஸ்மெண்ட் ஆஃப் தி ability of the design control to detect either potential cause or mechanical cause before the component subsystem is completely production. ஸோ இதுக்கு வந்து ரேங்கிங் இருக்கு. இது நம்ம டிராயிங் பார்த்தீங்கன்னா டிடெக்ட் வந்து 7, நம்மளோட கரண்ட் 7 கொடுத்துருக்காங்க. 7 பாருங்க, 7 என்ன கொடுத்துருக்காங்க, வெரி லோ. நம்ம டிசைன் பண்ற ப்ராசஸ்ல வெரி லோ, இது சான்ஸ் டிடெக்ட் பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் நம்மகிட்ட இல்லை. இதுதான் வந்து ஃபெயிலியர் சொல்லி சொல்றாங்க. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் மாறும். இப்போ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி ஆர்பிஎன் வேல்யூ. இப்போ 3 கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து சிவியாரிட்டி 7 போட்டிருக்கோம், அக்கரன்ஸ் வந்து 6 போட்டிருக்கிறோம், டிஃபெக்ட்ஸ் வந்து 7 போட்டிருக்கோம். 3ஐயும் மல்டிப்ளை பண்றப்போ 294. இதுதான் வந்து ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர். இது ஒரு ஸ்டேஜ். இது குவான்டிஃபைங் த ரிஸ்க். நம்ம முதல்ல ஃபங்க்ஷன் பார்த்தோமா இல்லையா, இதெல்லாம் குவான்டிஃபைங் த ரிஸ்க். அடுத்தது டிட்டர்மைன் த ரெக்கமெண்டட் ஆக்ஷன். என்ன பண்ண போறோம். ரெக்கமெண்டட் ஆக்ஷன், ஆட் லெபரேட் ஆக்சிலேட்டர் கரோஷன் டெஸ்ட், அலாட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி கம்ப்ளீஷன் டேட், யார் பண்ண போறாங்க, என்ன ஆக்ஷன் டேக்கன் எடுத்திருக்கீங்க. இது வந்து பாயிண்ட். இது வந்து ஒரே நிமிஷம். So determine the required action to address the potential failure. Which includes special inspection, retesting, reselection of components, change in material, preventive maintenance. The 15வது பாயிண்ட், assign responsibility and target completion date. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ஆக்ஷன் சொல்லியாச்சு, டேட் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஆக்ஷன் எடுத்தாச்சு. அகைன் ரீகால்குலேட் தி ஆர்பிஎன் வேல்யூ. ஒன்ஸ் அகைன் இந்த டெஸ்ட்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரீகால்குலேட் பண்ணுறோம். இப்படி பண்ணுறப்ப சிவியாரிட்டி 7 அப்படியே இருக்குது. அக்கரன்ஸ் வந்து புதுசாக பண்ணுறப்போ 2 ஆயிடுது. ரிடக்ஷன் 7லேருந்து 2 ஆயிடும், 6லேருந்து 2 போட்டப்போ 28. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் எடுத்து you want to say define the function, potential cause, mode of failure, severity,
அக்கரன்ஸ் டிடெக்ஷன், இந்த வேல்யூ வந்து ஆர்பிஎன் வேல்யூ நோட்டிஃபை பண்ணுறோம், ஆக்ஷன் டேக்கன் எடுக்கிறோம், ரிவைஸ் பண்ணுறோம், ஆர்பிஎன் வேல்யூ மினிமைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்ன ஆகுதுனாக்கா ரிவைஸ் சார்ட் போட்டு ப்ரொடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியே பிஃபோர் மேனுஃபேக்சரிங் வி ஆர் ரெடியூசிங் ஆர்பிஎன் வேல்யூ, பாசிபிள் ஃபெயிலியர்ஸை குறைக்கிறோம். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் தி குவாலிட்டி கவுன்சில் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுறது. ஸோ இதை பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் டெக்னாலஜி சார்ட் வருது. என்னென்னலாம் பெனிஃபிட்டு? யூஸ் டு கேரி சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ தி காம்பனன்ட் ஃபெயிலியர். முதலே ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக பல்லதே பண்ணிடுறோம். டிட்டர்மைன் த எஃபெக்ட் ஆஃப் எனி ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மைன் த பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபெயிலியர் வில் பி கிரிட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் பார்க்குறோம். ஹெல்பிங் டு அன்கவர் ஓவர் சைட்ஸ் மிஸ்டேக்ஸ். எல்லாமே பேப்பரில் எழுதுறதுனால எதுவுமே மிஸ் ஆக வாய்ப்பு கிடையாது. யூஸ் ரெடியூஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் டைம். இது வந்து எக்ஸாம்பிள் FMEA. இது வந்து டோர் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோம். எக்ஸாமில் கேட்பாங்க, நீங்கள் எழுதுறப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் இது ஃபங்க்ஷன் எழுதிட்டு இது எழுதிட்டு இதெல்லாம் எழுதணும் அவசியம் கிடையாது. இது மட்டும் இருந்தால் போதும். இப்போ கஸ்டமர் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம், எவ்வளோட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்க பையனுக்கு என்ன புரிஞ்சிருக்குதா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் போட்டிருக்கானா, டைப் பண்ணியிருக்கானா, FMEA போட்டிருக்கானா, ஃபங்க்ஷன் போட்டிருக்கானா, ஃபெயிலியர் மோட் போட்டிருக்கானா, சிவியாரிட்டி கொண்டு வந்திருக்கானா, அக்கரன்ஸ் இருக்கா, எஃபெக்டிவ் இருக்கா, ஆர்பிஎன் போட்டிருக்கானா, ரெக்கமெண்டட் ஆக்ஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆக்ஷன் டேக்கன், டப்பின் வேல்யூ. ஸோ இது ஃபுல்லாக போட்டால் எம்டி சார்ட் போட்டாலே 8 மார்க்கு. இதை ஃபுல்லாக போகிறப்ப எக்ஸாம்பிளோட பண்ணும். இதுதான் FMEA சார்ட். இது வந்து 3 ஸ்கேல் கொடுத்துருக்கோம். அடுத்து எக்ஸாம்பிள் 2. இது என்ன எடுத்துக்கனாக்கா நீங்கள் எது வேணால் போடலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட FMEA சார்ட் இருக்குது. இது வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப என்னென்னலாம் மெடிசன் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மெடிசன் சரியாக வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் மோட்ஸ், look anti like multiple concentration, wrong drug concentration, switched drug concentration, இந்த மாதிரி போடுறப்போ சிவியாரிட்டி போடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. அப்புறம் எக்ஸாம்பிள் 3 வந்து பார்த்தீங்கன்னா ATM போகிறாங்க. கோயிங் டு ATM get the money. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெயிலியர், பொட்டன்ஷியல் ஃபெயிலியர். ஏடிஎம்மோட ஃபங்க்ஷன் என்ன, give the money in the proper customer. தென் என்ன ஃபெயிலியரு, டஸ் நாட் டிஸ்பென்ஸ் கேஷ். என்னென்னலாம் எஃபெக்ட் ஃபெயிலியர் என்ன, கஸ்டமர்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபைடு, இன்கரெக்ட் இன்கம் டிமாண்ட் டெபாசிட் சிஸ்டம், டிஸ்கிரிபன்சி ஏஜ் பேலன்சிங். சிவியாரிட்டி என்ன, 8. மேஜர் 8ங்கிறது வந்து நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. பொட்டன்ஷியல் காஸ்ட் ஆஃப் ஃபெயிலியர் என்ன, கேஷ் இல்லை. அக்கரன்ஸு 5 டைம்ஸ் ஆகுது. இன்டர்னல் ரிசல்ட் 5. ஸோ இப்போ இனிஷியலாக வந்து 200 இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் வந்து 240 கொடுத்துருக்குறாங்க. ரெக்கமெண்டட் ஆக்ஷன் பண்ணதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணி இந்த டேபிள் போட்டு ஃபுல்லாக படையில மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது FMEA சார்ட்டு. 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. டிஃபைன் FMEA கேட்பாங்க. 2வது கொஸ்டின் ஸ்டேஜஸ் ஆஃப் FMEA கேட்பாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் FMEA கேட்பாங்க. பெரிய கொஸ்டின் எடுத்தீங்கன்னா டிஸ்கஸ் FMEA வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. எனக்கு வேண்டியது வந்து அந்த 14 ஸ்டெப்பை எழுதி எம்டி சார்ட் போட்டு ஓரளவுக்கு போட்டாலே ஃபுல்லாக மார்க் போட்டுருவாங்க. இந்த மெயினாக SOD வரணும், ஆர்பிஎன் வேல்யூ வரணும், ரெக்கமெண்டட் ஆக்ஷன் ஃபைனல் வரணும். இதுதான் ஃபைனல் திங். ஸோ இதோட FMEA முடியுது. இதோட யூனிட் 3 முடியுது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்த யூனிட் போகிறப்போ பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஃபைன் லிசனிங்.